ஃப்ரெஷரா வந்து ஜாப் தேடி தேடி ஸோ வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாப்பி தீபாவளி. இன்னையோட உங்களோட தீபாவளி ஹாலிடேஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ வாய்ஸ் ஆடிபிளாக இருக்கா? குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். விக்னேஷ், ஜெனிஃபர், வெரி ஹாப்பி தீபாவளி, ஹாப்பி தீபாவளி. ஹாலிடேஸ்லாம் எப்படி போச்சு? தீபாவளி பட்டாசு எல்லாமே. வெரி குட் ஈவினிங் துர்கா தேவி, வெரி குட் ஈவினிங். யா, ஹாலிடேஸில் எப்படி போச்சு? ஸோ ஓகே, சூப்பர். நம்ம இன்னைக்கு சாப்டர் என்னன்னு தெரியுமா? அனாட்டமி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். ஏன் சார் தீபாவளி அதுவுமா இது எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ எடுத்துதாகணும், போர்ஷன் படிக்கணும் இல்லையா டிசம்பருக்குள்ள. அனாட்டமி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா பசங்களா? ஹாப்பி தீபாவளி, வெரி ஹாப்பி தீபாவளி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, குட் குட் குட். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அனாட்டமி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ். வாய்ஸ் எல்லாமே ஆடிபிளாக இருக்கா? போகலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போது பாருங்கள், அனாட்டமி அப்படின்னா என்னது? ஃபஸ்ட்டு அனாட்டமினா ஃபஸ்ட்டு மார்ஃபாலஜி என்னன்னு சொல்லுங்கள், அப்புறம் அனாட்டமி போகலாம். கொஞ்சம் க்ளோஸராக போட்டால் வெயிட் பண்ணுங்க, இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மார்ஃபாலஜி அப்படின்னா you will study structures which are present externally. ஓகேவா? ஸோ அப்படியே அதோட ஆப்போசிட் அப்படி என்னது? இன்டர்னலி. இது மார்ஃபாலஜி வந்துட்டு எக்ஸ்டர்னலி, அனாட்டமி வந்து இன்டர்னலி. எக்ஸ்டர்னலி. ஓகே, ஸோ இது அனாட்டமின்னு அது ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ். Tomy in a study of internal anatomy, internal structures. ஓகேவா? ஸோ இதோட நம்ம அனாட்டமி இன் ஃப்ளவரிங் பிளான்ஸ், ஸோ ஃப்ளவர்ஸில் அனாட்டமி எப்படி இருக்குது அது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகே, எஸ், வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெரி குட் ஈவினிங். யா, இன்டர்னலி கரெக்ட். ஸோ ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் தெரியும். ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் இதே பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு டிஷ்யூ. ஸ்டார்டிங் வந்துட்டு டிஷ்யூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? டிஷ்யூன்னு என்னது? குரூப் ஆஃப் செல்ஸ் டு ஃபார்ம் டிஷ்யூ இல்லையா? ஸோ டிஷ்யூ நம்ம இப்போ பார்க்குறோம். எங்கடா கலரு? ஒயிட் கலர் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், டிஷ்யூனா உங்களுக்கு என்ன தெரியும்? குரூப் ஆஃப் செல்ஸ். சொல்லுங்க, குரூப் ஆஃப் செல்ஸ், எஸ், ஹேவிங் காமன் ஆரிஜின். அதுதான் வந்துட்டு டிஷ்யூ, காமன் ஆரிஜின். ஓகேவா? இப்போ காமன் ஆரிஜின் மட்டும் இருந்தால் போதாது, ஃபங்க்ஷனும் இருக்கணும். ஓகேவா? காமன் ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன். சூப்பர். இப்போ பேஸ்ட் ஆன் திஸ், cell division, பிளான்ட் டிஷ்யூ வந்துட்டு 2 டைப்பாக டிவைட் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு பிளான்ட் டிஷ்யூஸ் டிவைட் இன்டூ 2 டைப்ஸ். என்னது இது? உங்களுக்கே தெரியும், பிளான்ட் டிஷ்யூஸ் டிவைட் இன்டூ 2 டைப்ஸ். 2 டைப்ஸ்னா சொல்வீங்க, 2 குரூப்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. 2 குரூப்ஸ். ஓகேவா? டைப்ஸ் இல்லை, குரூப்ஸ் எழுதிக்கோங்க, ஏன்னா பெருசு இல்லையா? ஸோ ஓகே, 2 குரூப்ஸ் என்னது சொல்லுங்க? எக்ஸாக்ட்லி சொல்லுங்க. மெரிஸ்டமேட்டிக், இன்னொன்று பெர்மனன்ட். மெரிஸ்டமேட்டிக்னா என்னது, பெர்மனன்ட்னா என்னது அப்படின்னு இதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஒன்று ஒன்றா. ஓகேவா? எஸ்,
ஓகே, இப்போ மெரிஸ்டமேட்டிக் பார்க்கலாம். எஸ், பார்க்கலாமா? மெரிஸ்டமேட்டிக் அப்படின்னா இப்போ க்ரோ ஆயிட்டு இருக்குது, கம்ப்ளீட்டா மெச்சூர் ஆகல. ஓகேவா? மெரிஸ்டமேட்டிக். ஸோ இங்க என்ன ஆகுது? ஸோ இது என்னது? இந்த மெரிஸ்டமேட்டிக் அப்படின்றது தே ஆர், இங்க பாருங்க, மெரிஸ்டமேட்டிக்ன்றது தே ஆர் டிஷ்யூஸ் where active cell division and growth occurs. அதாவது இங்கே தான் வந்துட்டு இப்போ இந்த அடாலசன்ட் ஏஜில், அதாவது உங்களுக்கு தெரியும் இல்லையா, மேல்ஸ்க்கு வந்துட்டு 22 ஏஜ் வரைக்கும் தான் க்ரோத் வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. ஃபீமேல்ஸ்க்கு வந்து அதான் 18 to 20க்குள்ள, அந்த மாதிரி 21க்குள்ள அந்த மாதிரி இருக்கு இல்லையா, மேல்ஸ் ஃபீமேல்ஸ். அதே மாதிரி ஹைட் இந்த ஏஜ் வரைக்கும் தான் ஹைட் க்ரோ ஆகும், இதுக்கு மேலே வந்துட்டு க்ரோ ஆகாது அப்படின்னு இருக்குல்ல. அதே மாதிரி மெரிஸ்டமேட்டிக் டைமில் தான் வந்துட்டு பிளான்ட் ஆக்டிவாக செல் டிவிஷன்ஸ் நடக்கிறதாகிறது, அது க்ரோத் ஆகட்டும், இந்த பீரியடில் நடக்கும். ஒன்ஸ் மெச்சுரேஷன் ஃபேஜ் போயிடுச்சுன்னா நோ, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. ஓகே, க்ரோத்தோ இல்லை ரொம்ப செல் டிவிஷன்ஸோ நடக்காது. ஓகே, ஸோ அதுதான். இப்போ மெரிஸ்டமேட்டிக் இஸ் த ஒன்லி பிளேஸ் வேர் டிஷ்யூஸ் ஆக்டிவ் செல் டிவிஷன் அண்ட் க்ரோத் அக்யூர்ஸ். க்ரோத். ஓகேவா? எஸ். ஸோ இதை பேஸ் பண்ணிட்டு, பேஸ்ட் ஆன் த பொசிஷன், இது எந்த பொசிஷனில் இருக்கும், பேஸ்ட் ஆன் த பொசிஷன், இது வந்துட்டு திரும்பி 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் மெரிஸ்டம். there are 3 types. ஓகேவா? 3 டைப்பு. என்னென்ன டைப்பு அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட்டு 3 டைப் என்னன்னா, அப்பிக்கல் மெரிஸ்டம். நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம், அப்புறம் லேட்ரல் ஆர் செகண்டரி மெரிஸ்டம். ஓகேவா? லேட்ரல் இல்லைன்னா செகண்டரி மெரிஸ்டம்னு எழுதிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. ஒன்று டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஸோ மெரிஸ்டம் பார்த்துட்டு இருக்கோம். பேஸ்ட் ஆன் த பொசிஷன் டைப்ஸ் வந்துட்டு 3ஆக டிவைட் ஆயிருக்கு. அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்டர்கேலரி மெரிஸ்டம் அண்ட் செகண்டரி மெரிஸ்டம். சரியா? ஸோ அப்பிக்கல்னா என்னதுன்னா, அப்பிக்கல் அப்பர் ரீஜன். அப்பிக்கல் இப்போ இங்கே பாருங்க, அப்பிக்கல் வேர்ட் மேலே பீக்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி இப்போ டயக்ராம் மாதிரி தான், இங்கே பாருங்க. இப்படி இருக்கும்போது இந்த ஒரு இப்படி இருக்கும், கொஞ்சம் கோன் மாதிரி ஷேப். இந்த ரீஜன் பேர் தான் வந்துட்டு அப்பிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? சரி, இன்டர்கேலரி மெரிஸ்டம் எங்கன்னா இருக்கும்? எரேஸ் பண்ணுறேன், திரும்பி கன்ஃபியூஸ் ஆகிட்டு போகிறீங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா? எஸ், ஓகேவா? இந்த இடம் இது இருக்குல்ல, எங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்துட்டு இன்டர்கேலரி மெரிஸ்டம். இன்டர்கேலரி மெரிஸ்டம். சரிண்ணா, ஓகே. அப்போது லேட்ரல் மெரிஸ்டம் எப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி லேட்ரலாக இப்படி இருக்கும். இதுதான் வந்துட்டு லேட்ரல் மெரிஸ்டம். அவ்வளோதான். இந்த 3 டைப் சொல்லிட்டேனா? புரிஞ்சுதா? டவுட்ஸ் இருக்காடா பசங்களா? அழகா திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா வேணும்னா? யா, டிப்பு இருக்கிறது அப்பிக்கல், நடுவில் நோட்ஸ் கிட்ட இருந்து வர்றது இன்டர்கேலரி, இந்த லேட்ரலாக வர்றது லேட்ரல் மெரிஸ்டம். எனி டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ஓகே, சூப்பர். இப்போது இந்த கதைக்கு இப்போ நம்ம டீட்டெயிலாக ஒரு மெரிஸ்டமும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி அப்பிக்கல் மெரிஸ்டம் போயிடலாமா? அப்பிக்கல் மெரிஸ்டம். ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டமில் என்னெல்லாம் தெரியணுன்றது நீட்டாக நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அப்பிக்கல் மெரிஸ்டமில் ஃபர்ஸ்ட்டு
ஸோ இது எங்கே இருக்கும், இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் எங்கே நடக்கும் இந்த மாதிரி, இது வந்துட்டு டிப் ஆஃப் த, ஓகேவா, நீங்கள் சொன்ன மாதிரி த டிப், ஓகேவா, டிப் ஆஃப் எங்கே இருக்கும், டிப் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் என்னது, ஏதோட டிப்ஸ் இருக்கும், ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸோட டிப்பில் வந்துட்டு இந்த அப்பிக்கல் மெரிஸ்டம் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது கேட்டால் நீங்கள் சொல்லணும் அப்பிக்கல் மெரிஸ்டம் எங்கே நீங்கள் பார்க்க முடியும்னா டிப் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ், ஓகேவா. ஓகே, ரூட்ஸ், டிப் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸ், ஓகேவா, ஷூட்ஸ். வேற என்ன பண்ண, இது ப்ரொடியூஸ் பிரைமரி டிஷ்யூஸ், ஓகேவா, பிரைமரி டிஷ்யூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அப்பிக்கல் மெரிஸ்டமே திரும்பி 2 டைப். என்னன்னா இத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறீங்களா, இருக்கு, என்ன பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ், அதனால குரூப்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ சொல்லுங்க, ஒன்று நான் ரூட்டுன்னு சொன்னதால ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், இன்னொன்று ஷூட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது பேர் ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், ஓகேவா, ஈஸியா. ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம் என்னது, டிப் ஆஃப் ரூட்ஸ் அண்ட் ஷூட்ஸில் அது அக்கறை இருந்தால், அந்த மெரிஸ்டம் அக்கறை இருந்தால் அங்கேருந்து வந்தால் அது பேர் அப்பிக்கல் மெரிஸ்டம். இது வந்துட்டு பிரைமரி டிஷ்யூஸ், இதுதான் வந்துட்டு ப்ரொடியூஸ் பிரைமரி டிஷ்யூஸ். இதுக்கப்புறமா இது செல் எலாங்கேஷன் ஆகி டிவிஷன் ஆகி அதுக்கப்புறமா மெச்சூரேஷன் போயிட்டு செகண்டரி டிஷ்யூஸ் அந்த மாதிரி போகும், ஓகேவா. இப்போது ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் இந்த மாதிரி 2 டைப் இருக்குன்னு சொன்னேன்னா, இப்போது இங்கே எழுதிடுறேன். இப்போ ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்போ அது கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா என்னதுன்னா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, எழுதுறேன். ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னா என்னது பாருங்க, இங்க பாருங்க, இது எங்கன்னா இங்க பாருங்க, ஒரு ரூட் இருக்கு இல்லையா, கீழே ரூட் இருக்கு. அந்த ரூட்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கீழே அடியில் இப்படி ஒரு டிப்பு வரும், ஓகேவா. இந்த டிப்புலேருந்து நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் கேப் இருக்கும். இதை வந்து நான் இந்த டயக்ராம் இங்கே இருக்கல, இந்த டிப்புன்னு சொல்கிறேன் இல்லையா, இதை வந்து நான் அழகாக இன்னொரு பெரிய பெரிய இங்கே பாருங்க, ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப் இங்கேருந்து பெருசாக பார்க்குற மாதிரி பாருங்கள். இல்லை நான் நீட்டாகவே வரைகிறேன். 1 செகண்ட், கிவ் மீ 1 செகண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், இப்போது ஒரு ரூட்ஸ் இருக்குது, ஓகேவா, ரூட்ஸ் இப்படி வருது ஒரு பிளான்ட்டுக்கு, அந்த ரூட்டோட எண்டு பார்ட்டில் இப்படி ஒரு கர்வ் ஸ்ட்ரக்சர் வருது இல்லையா, இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேவா. டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இங்கே எப்படி இப்போ இதான் பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்கம்மா, சரியா. இப்போது இதை டீட்டெயிலாக பார்க்கணுன்னு சொன்னேன் இல்லையா, இது எப்படி இருக்கும்னு இந்த டயக்ராம் இங்கே பாருங்கள், இந்த ரீஜனை வந்துட்டு இப்படி இருக்கும், ஓகேவா. இங்கே வந்துட்டு இதுதான் வந்துட்டு ரூட் கேப். நம்ம மார்ஃபாலஜி ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பார்த்துருப்போம். இது பேர் ரூட் கேப், விச் கவர்ஸ், ஓகேவா, அந்த ரூட்டை கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே இந்த இடம், இது பேர் இங்கே இருக்கிறது, இதுதான் ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம். ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், சரியா. எஸ், ஏதோ டவுட்ஸ் இருக்காடா இங்க? இப்போ வரைக்கும் ஏதோ டவுட்ஸ் இருக்கா? எஸ், கோலியோ ரைசா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், நோ டவுட்ஸ். ஓகே, சரி. இப்போது இதுதான் இந்த கதை. ஸோ இந்த மேட்டர் புரிஞ்சுதா உங்களுக்கு? சரி சரி சரி. டிப் ஆஃப் த ரூட்டில் இருக்கும்னு சொன்னேன், அந்த டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். இப்போ வந்துட்டு ஷூட் அப்பிக்கல், இப்போது நான் ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் முடிச்சாச்சு, இதுதான் பேசிக் திங், அவ்வளோதான். இப்போது ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் எப்படின்னா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் பார்ப்போம். ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம் வந்துட்டு எங்கே இருக்கும், ஷூட்டோட மேலே டிப்பில் இருக்கும். ஷூட்டோட டிப்பில் இருந்த ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டம், சரியா. இப்போ ஷூட் அப்பிக்கல் மெரிஸ்டமில் நான் சொன்ன மாதிரி
அது எப்படி இருக்கும்? இப்போ ஒரு டிப் ஆஃப் த ஷூட்டில் இப்படி வரும். எப்படா கன்ஃபியூஸ் தான் ஆக போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு நான் வரைகிற டயக்ராம் பார்த்துட்டு. இப்போ பிளான்ட் இருக்குமா, சரியா? இப்படி வருது, இதே ஷூட்டுன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ என்ன இங்கே ரூட்ஸும் வரைகிறேன், ஓகேவா? இப்போது இலை, இதுதான் லீஃப்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? இங்கே வந்து குட்டி இப்படி ஃப்ளவரு, இந்த டெர்மினல், இது பேர் வந்துட்டு என்ன பட்டுனா டெர்மினல் பட், ஓகேவா? இந்த மாதிரி பட்டுமா இருக்குது, இது பேர் டெர்மினல் பட். இங்கே ஒரு வந்துட்டு இப்படி ஒன்று வரும், இது பேர் ஆக்சிலரி பட், ஓகேவா? இந்த டெர்மினல் பட்டில் வந்துட்டு இது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பட் இப்படி வரைஞ்சேன் இல்லையா, நடுவில் வந்துட்டு ஒரு ரவுண்டாக ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அது பேர் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். இந்த டெர்மினல் பட்டில் நீங்கள் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பால் மாதிரி இருக்கும், அது பேர் தான் ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம். சரியாடா பசங்களா? எஸ், சரி. ஸோ என்ன தெரியணும் இந்த ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் பாயிண்ட்ஸ் எழுதுறேன். It occupies a stem ஓட axis, ஓகேவா? ஸ்டெம்மோட ஆக்சஸ், இட் ஆக்குபைஸ் ஸ்டெம் ஆக்சஸ். அதுக்கப்புறமா ஸோ இந்த ஷூட் அபிக்கல் மெரிஸ்டமில் எதுக்குள்ளே கவர் இருக்குன்னா, ஆக்சுவலி ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம் இஸ் கான்டெம்பரரின்னு கூட எழுதிக்கோங்க, ஓகேவா? இல்லைன்னா கான்டெம்பரரி கான்டெம்பரரி இல்லை கான்ஸ்டியூட் ஏதோ ஒன்று எழுதிக்கோங்க. கான்ஸ்டியூட் ஆக்சிலரி பட் இப்படி சொன்ன இல்லையா, ஆக்சிலரி பட். ஓகேவா? they are present in leaves and everything, ஓகே? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போதான் இதுதான் வந்துட்டு அவங்களோட ஷூட் அபிக்கல் மெரிஸ்டம், ரூட் அபிக்கல் மெரிஸ்டம். இப்போ இந்த கதை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கதைக்கு போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இன்டர்கேலரி மெரிஸ்டம். என்னது? இன்டர்கேலரி மெரிஸ்டம். ஸோ இன்டர்கேலரி மெரிஸ்டம்ல என்ன உங்களுக்கு என்ன தெரியணும்னா, இங்கே பாருங்கள், இந்த ஷூட் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கு, இங்கே பாருங்க, இப்படி இருக்கு. இது ஷூட்டில் இது ஒரு நோடுக்கும் இன்னொரு நோடுக்கும் கேப்ஸ் இருக்கும், அது பேர் இன்டர் நோட் ஸ்பேஸ், ஓகேவா? இந்த மேலே ஒரு நோட்டுக்கும் இன்னொரு நோட்டுக்கும் இப்படி ஒன்று வரும், இப்படி இங்கே இந்த ரீஜன் பேர் தான் வந்துட்டு இன்டர்கேலரி மெரிஸ்டம், ஓகே? இங்கேயும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்படி மேலே இப்படி வரும், இந்த பேர் தான் வந்துட்டு இன்டர்கேலரி மெரிஸ்டம். சரியாடா? ஸோ இதனால் உங்களுக்கு என்ன தெரியணும்? they occur between mature tissues. Intercalary meristem occur between mature tissues. So இது எங்கெல்லாம் இருக்கும்னா, grasses, they occur in grasses, இல்லைன்னா ரீஜெனரேட்டிவ் பார்ட் இங்கே அந்த வார்த்தை வருது அப்படின்னா, நம்ம கிரேசிங் அனிமல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டா திரும்பி வளர்றதுக்காக ரீஜெனரேட்டிவ் டிஷ்யூஸ் கிட்ட இந்த இன்டர்கேலரி மெரிஸ்டம் இருக்கும், ஓகேவா? ஆல்ரைட், திஸ் இஸ் அ திங் அபவுட் இன்டர்கேலரி மெரிஸ்டம், ஓகேவா? புரிஞ்சுதா?
நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் செகண்டரி ஆர் லேட்ரல் மெரிஸ்டம் போயிடலாமா? நோ டாட், சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செகண்டரி ஆர் லேட்ரல் மெரிஸ்டம். செகண்டரி ஆர் லேட்ரல் மெரிஸ்டம் ஆர் லேட்ரல் மெரிஸ்டம். சரியாடா? இங்கே என்ன தெரியும், லேட்ரலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், நான் வேணா இதுக்கு முன்னாடி டயக்ராம் வரைஞ்சேன். இப்படி லேட்ரலாக இருக்கும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு லேட்ரல் மெரிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. மெரிஸ்டம் occur in mature regions of roots and shoots. சரியா? roots and shoots. next ஸோ இதோட எப்படி இருக்கு, சிலிண்ட்ரிக்கலாக இருக்கா? ஸோ தே லுக் இன்டு சிலிண்ட்ரிக்கல் ஷேப். சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம் கூட சொன்னால் கூட நீங்கள் மறக்கூடாது. சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம்னா கூட இது செகண்டரி மெரிஸ்டம். ஓகேவா? சிலிண்ட்ரிக்கல் மெரிஸ்டம். ஓகேவா? இது ஆனால் இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது கேட்டால் என்னென்ன எழுதுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் எழுதிடுறேன். ஓகே, எக்ஸாம்பிள் கேட்டால் எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் வந்து fascicular vascular cambium. ஓகேவா? இல்லை கார்க் கேம்பியம் கூட எழுதிக்கலாம். கார்க், CORK, கார்க் கேம்பியம் கூட இதுதான் வரும். ஓகே, எஸ். ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு பசங்களா? ஸோ இதோட ரூட் சிஸ்டம்னா பிலோ த கிரவுண்ட். ஆமாம், அதுல எனக்கு ஷூட் சிஸ்டம்னா அபோவ் த கிரவுண்ட். ஆமாம், அதுல என்ன இருக்குது இங்கே பாருங்க, பிளான்ட்டு, இது ஷூட். ஓகேவா? இது ரூட்டு, இது ரூட் பிலோ, இது சாயிலு, இது பிலோ. ஓகேவா? இது அபோவ், மேலே இருக்கு இல்லையா? சாயிலுக்கு மேலே இருக்கு, இது அபோவ். இதில் என்ன டவுட்ஸ் இருக்கு? அபோவ் த கிரவுண்ட். எஸ், சூப்பர். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் மெரிஸ்டமேட்டிக் முடிச்சாச்சு. மெரிஸ்டமேட்டிக் கதை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன சொன்ன, பெர்மனன்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். சரியாடா? எஸ், இப்போ பெர்மனன்ட்க்கு போயிடலாம். சரி, பெர்மனன்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பெர்மனன்ட். சரியா? பெர்மனன்ட் என்னது? அங்கே மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ பார்த்தோம், இங்கே பெர்மனன்ட் டிஷ்யூ பார்க்குறோம். சரியா? சூப்பர். ஸோ இங்கே என்னென்ன கதை, the cells produced by primary meristem and secondary meristem. என்னது? secondary meristem
ஸோ என்ன இருக்குன்னா become structurally specialized. So specialized. So in the structurally specialized and functionally they got matured. Okay, functionally matured. ஸோ செல் டிவிஷன்ஸ் இதோட முடிஞ்சுது. ஓகேவா, இதுக்கு மேலே செல் டிவிஷன் நடக்காது. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, தே ஸ்டாப் டு எபிலிட்டி டு டிவைட் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். எபிலிட்டி டு டிவைட். ஓகேவா. ஸோ கதை என்னது, மேட்ரு என்னன்னா, அங்கே நம்ம மெரிஸ்டமேட்டிக்கில் வந்துட்டு செல்ஸ் கம்ப்ளீட் டிவைட் ஆகிறது, கம்ப்ளீட்டாக க்ரோத் ஆகிறது எல்லாமே அங்கே டோட்டலாக கலந்துருச்சு. இங்கே கொஞ்சம் வயசாயிடுச்சு. ஓகேவா, இதுக்கு மேலே செல்ஸ் க்ரோ ஆகாது. ஸோ செல்ஸ் க்ரோ ஆகாமல் ஒரு செல் டிவிஷன்ஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகி இப்போது மெச்சூர்ட் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. ஓகேவா. ஸோ இது இந்த கதை. இது இப்போ சரி சார், இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து எத்தனை டைப் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பர்மனன்ட் டிஷ்யூ வந்துட்டு they are two types basically. ஓகேவா. permanent tissue are of two types in plants. சரியா, சொல்லுங்க என்னதுன்னு பார்க்கலாம். சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ சிம்பிளர்னா என்னது, காம்ப்ளெக்ஸ்னா என்னது, அதை டீட்டெயிலாக பார்க்கணும். இப்போது சிம்பிள் ஃபர்ஸ்ட், இந்த பெர்மனன்ட்ல சிம்பிள். சரியா. ஸோ சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியணும், சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ என்ன தெரியும் சொல்லுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு பேரன்கைமா டயக்ராம் தெரியுமா, நான் வரையிட்டா. இப்படி ஒரு இங்கே உங்களுக்கு தெரியுமா தெரியான்னு தெரியல. இப்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிட்டேன். நான் வந்துட்டு ஒரு பேரன்கைமோட ஒரு மைக்ரோஸ்கோபிக் டயக்ராம் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். இங்கே பாருங்க. இப்படி தான் இருக்கும், சிம்பிளராக இருக்கும். ஓகேவா. நான் கொஞ்சம் அசிங்கமாக வரைகிறேன், பட் மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்கும். ஓகேவா. ஓகே, எஸ். ஸோ ஒரு பேரன்கைமா டிஷ்யூ இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஓகேவா. எஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சரி. ஸோ இங்கே என்ன பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, த டிஷ்யூஸ், இது பேரன்கைமா ஆர் ஸ்க்ளீரன்கைமா ஆர் கோலன்கைமா, எந்த கைமா எந்த டிஷ்யூவாக இருந்தாலும், த டிஷ்யூ இந்த எந்த டைப்பாக இருந்தாலும், தே ஆல் ஹாவ் சிமிலர் செல்ஸ். என்னது, எல்லாமே சிமிலர் செல்ஸ். ஓகேவா. சிமிலர் செல்ஸ், ஒரே ஸ்ட்ரக்சர், அப்புறம் அதோட ஃபங்க்ஷனும் சேம். ஓகேவா. அதுதான் சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூவோட மெயின் மேட்ரு. இந்த சிம்பிள் பெர்மனன்ட் டிஷ்யூ வந்துட்டு தி ஆர் 3 டைப்ஸ். எத்தனை டைப்ஸு, 3 டைப்ஸ், 3 வகை. ஸோ என்ன சொல்லுங்க, நான் சொன்ன மாதிரி பேரன்கைமா, கோலன்கைமா, அப்புறம் ஸ்க்ளீரன்கைமா. சரியா. இப்போ இது ஒன்னொன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேவா. பேரன்கைமானது, கோலன்னானது, ஸ்க்ளீரன்னா அப்படின்னு. இப்போது பேரன்கைமா கதைக்கு போயிடலாம். சரியா. பேரன்கைமாவில் பேசிக்
thing you should know na. So the cells whatever it is present, இப்போ இப்படி நான் வரைஞ்சேன் இல்லையா, இப்படி வரைஞ்சேன் இல்லையா, ஸோ அங்கே சர்டைன் கேப்ஸ் வந்துட்டு உருவாகுது. ஓகேவா, அது பேர் அந்த கேப் பேர் வந்துட்டு இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ். ஒரு சர்டைன் கேப்ஸ் வந்து உருவாகும், அது பேர் இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஓகேவா, இங்கே ஸ்பெசிஃபிக்காக. ஓகேவா, ஸோ என்னது இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இது பேரன்கைமோட ஃபங்க்ஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன் நான் இங்கே எழுதுறேன், கீழே எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பேரன்கைமோட திங்ஸ், பேசிக் திங்ஸ் பாருங்கள். ஸோ இதோட வால்ஸ் எப்படி இருக்கும்னா, வால்ஸ் ஆர் தின். பேரன்கைமோட வால்ஸ் வந்துட்டு ஆர் தின். அந்த வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகேவா, செல்லுலோஸ். சரியா, ஸோ இது செல்ஸ் வந்து எப்படி ஒரு செல் வேற இடத்துல ஒரு செல் எப்படி இருக்குல்ல, எல்லாமே கம்பைன் தான் இருக்கு. ஸோ செல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட். செல்ஸ் ஆர் SCLLS. எஸ் கரெக்ட் தானே? SCLLS. ஓகே, செல்ஸ் ஆர் க்ளோஸ்லி பேக்ட் இன் parenchyma. சரியா, and they have intercellular spaces. சரி, ஓகேண்ணா, இதெல்லாம் ஓகே. அப்போ இதோட பேசிக் ஃபங்க்ஷன், பேரன்கைமோட பேசிக் ஃபங்க்ஷன் கேட்டிங்கன்னா எழுதிக்கோங்க. ஃபோட்டோசிந்தசிஸ், ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஃபோட்டோசிந்தசிஸ். அது இல்லாமல் ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு செக்ரீஷன்ஸ்க்கு. இது எல்லாத்துக்குமே இந்த பேரன்கைமா தேவைப்படுது, செக்ரீஷன்ஸ். இதுதான் பேரன்கைமாவோட கதை உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட்டு கோலன்கைமா. கோலன்கைமா any doubts still here? கோலன்கைமாக்கு முன்னாடி ஸோ இப்போது கோலன்கைமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பேரன்கைமா முடிச்சாச்சு. இப்போ கோலன்கைமாக்கு பார்க்கலாம். கோலன்கைமா டயக்ராம் பார்த்துட்டு நீங்கள் வரீங்களா, இல்லைன்னா நான் டயக்ராம் காப்பி பண்ணிட்டா? அப்போ உங்களுக்கு புரியும். சும்மா ஏதோ ஒன்று சொன்னால் கன்ஃபியூஸ் தான் ஆகும். இமேஜஸ் இங்கே தெரியுதாடா பசங்களா? ஸோ இதுதான் கோலன்கைமா டிஷ்யூ. இதை தான் வந்துட்டு நான் உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகேவா, ஸோ பேசிக்லி பென்னுடா எங்கடா. ஸோ இது இட் அக்யூர்ஸ் இன் இந்த கோலன்கைமா அக்யூர்ஸ் இன் ஹோமோஜீனஸ் லேயர். இது லேயர் ஹோமோஜீனஸ் லேயர். இதோட இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் வந்துட்டு இங்கே பாருங்க ஆப்சென்ட்டாக இருக்கு. இன்டர்செல்லர் ஸ்பேசஸ் ஆர் ஆப்சென்ட். Spaces are absent. So it is so thick that it is thick. ஓகேவா, ஸோ ஏன் இங்கே இவ்வளோ கார்னர்ஸ் எல்லாமே திக்கண்டாக இருக்குன்னா, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் செல்லுலோஸ். ஓகேவா, டியூ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னது, செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ். செல்லுலோஸ் மட்டும் கிடையாது, செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், அப்புறம் பெக்டின்.
அதனால்தான் இது வந்துட்டு திக்கா இருக்கு. ஓகேவா? சரியாடா? ஸோ ஓகே, இப்போ இந்த செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்க செல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, முட்டை ஷேப்ல இருக்கும். இங்க பாருங்க, ஓவல் இன் ஷேப். ஓகேவா? ஸோ கோலன்கைமா தே ஆர் ஓவல் இன் ஷேப். ஓவர் மட்டும்தானா? இல்ல ஓவல், ஸ்பெரிக்கல், ரவுண்டா ஸ்பெரிக்கல், எஸ், இல்ல பாலிக்னல் கூட சொல்லலாம். பாலிக்னலா, பாலிக்னலா சொல்லுவாங்க, பாலிகோனல் சொல்லுவாங்க, பாலிகோனல். ஓகேவா? நான் வச்சுக்கோங்க, இது ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பாலிகனல் ஷேப். ஸோ ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் கோலன்கைமா அப்படின்னு கேளுங்க, சொல்லுங்க. 2 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 2 மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோலன்கைமா வந்துட்டு they help in HELP in mechanical support. என்னது? மெக்கானிக்கல் சப்போர்ட். மெக்கானிக்கல் சப்போர்ட் எதுக்குன்னா, மெக்கானிக் சப்போர்ட் ஃபார் த வளரும் பிளான்ஸ், ஃபார் க்ரோயிங் பிளான்ஸ். யாருக்கு மெயினா? இப்போ குட்டி பிளான்ஸ்க்குள்ள ஸ்மால் பிளான்ஸ், அவங்களுக்குலாம் வந்துட்டு இது ஹெல்ப் ஃபார் மெக்கானிக்கல் சப்போர்ட். ஓகேவா? வேற என்ன கதை அப்படின்னா, தே கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். ஓகேவா? என்னது? தே கண்டெயின் குளோரோபிளாஸ்ட். இதனால தே அசிமுலேட் ஆர் ஸ்டோர் ஃபுட். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி அசிமுலேட் ஃபுட். சரியா? இதுதான் உங்களுக்கு வந்துட்டு கோலன்கைமா பத்தி தெரியணும். கோலன்கைமா முடிஞ்சிருச்சு, பாரன்கைமா முடிஞ்சிருச்சு, கோலன்கைமா முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்க்ளீரன்கைமா. ஓகேவா? ஸ்க்ளீரன்கைமா. சரிடா பசங்களா? ஓகே, ஸ்க்ளீரன்கைமா இமேஜஸ் வேணுமா? அதுவும் தரேன். So copy image, I'm pasting it over here. இப்போ ஸ்க்ளீரன்கைமாவை பத்தி நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, ஸோ ஸ்க்ளீரன்கைமா நீங்க பார்த்தீங்கனாலே, உத்தி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ the cells are in sclerenchyma, the cells are long, ஓகேவா, and narrow cells. ஓகேவா? narrow cells. ஸோ செல் வால்ஸ் எப்படி இருக்கு? திக்கா இருக்கு. ஓகேவா? the cell walls are thick. okay, cell walls are thicked. திக்குன்னு சொல்லலாம், இல்லை லிக்னிஃபைட் கூட சொல்லலாம். லிக்னிஃபைட் செல் வால். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்க்ளீரோபிளாஸ்ட்ல மோஸ்ட்டாக வந்துட்டு புரோட்டோபிளாஸ்ட் வந்து டெவலப் ஆகாது. ஓகேவா? புரோட்டோபிளாஸ்ட். without protoplast they will grow. ஓகேவா? without. சரியா? இதுதான் ஸ்க்ளீரன்கைமோட கதை. எஸ், புரிஞ்சுச்சா? ஸோ வாட் இஸ் அ பேசிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இட் ஸ்க்ளீரன்கைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபங்க்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ இது என்ன பண்ணுன்னா, ஒரு ஆர்கனுக்கு வந்துட்டு
it gives mechanical support to organs. சரியா? to யாருக்கு? to organs. நான் வெச்சுக்கோங்கடா. ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதோட சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ முடிஞ்சிருச்சு. எஸ், இதோட சிம்பிள் பர்மனன்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ. சரியா? ஹாய் ஹாய் ஹாய். புரிஞ்சதடா பசங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க. காம்ப்ளெக்ஸில் xylem phloem நல்லா இருக்கும், நான் எடுக்கிறேன். பட் உங்களுக்கு புரிஞ்சுதா இங்கே வரைக்கும்? எஸ், கிளியரா? ஸோ காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆல் ரைட், ஸ்டார்ட் பண்ணுறேன். கிவ் மீ 1 செகண்ட். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் காம்ப்ளெக்ஸ்? இப்போ சிம்பிளில் ஓகே, எல்லாமே சிம்பிளாக இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? ஸோ காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே இங்கே பாருங்கள், அங்கே வந்துட்டு டைப் வந்துட்டு மோஸ்ட் இங்கே பாரு மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். இங்கே பாரு காம்ப்ளெக்ஸாக இருக்குது, மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல்ஸ். ஸோ மோர் தென், ஸோ இல்லை நீங்கள் இப்படி எழுதிக்கோங்க, இட் இஸ் மேட் அப் ஆஃப் மோர் தென் ஒன் டைப் ஆஃப் செல் or it is made up of more than one type of cell. அப்படி கூட எழுதிக்கோங்க. டைப் ஆஃப் செல் என்ன பண்ணும்? இது எல்லாமே they work together as they work together as ஒரு யூனிட்டாக ஃபார்ம் பண்ணி they will work. ஓகேவா? as unit. சரியா? ஆல் ரைட். ஸோ இதுலேயும் டைப் இருக்குது. ஸோ காம்ப்ளெக்ஸ் பர்மனன்ட் டிஷ்யூவில் என்ன சார் டைப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச டைப் மோஸ்டாக xylem அண்ட் phloem. ஓகேவா? எஸ், xylem அண்ட் phloem தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு xylemனா என்னது, phloemனா அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு xylem பார்க்கலாம். xylemனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? சொல்லுங்கள். Correct. So it functions as conductive. Xylem functions as conductive tissue. Okay va? Conductive tissue for எதுக்கு? For water and minerals. சரியா? வாட்டர் மினரல்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இந்த xylem ஒரு தேவைப்படுது. வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து ஃப்ரம் ரூட்லேருந்து ஸ்டெம்முக்கு, ஸ்டெம்ஸ் டு லீவ்ஸ்க்கு இது கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஓகேவா? எஸ். ஸோ இது வேற என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இட் கிவ்ஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். என்னது? மெக்கானிக்கல் சப்போர்ட்.
மெக்கானிக்கல் சப்போர்ட்னு எழுதிக்கலாம், இல்லை மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் எழுதிக்கோங்க. ஓகேவா? கலர் சேஞ்ச் பண்ணுறேன். மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஸோ ஓகேவா, இந்த xylemலயே வந்துட்டு எலிமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. There are 4 types of elements which are present in this. There are 4 elements. சொல்லுங்க. அந்த எலிமெண்ட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா என்னன்னா 4 1 2 3 4. ஃபர்ஸ்ட் வந்து T. T for tracheids. ஓகேவா? ஓகே, tracheids. Next TV, V for vessels. ஓகே, என்னது vessels. அப்புறம் TV, அப்புறம் X ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? XX னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் X பேர் வந்துட்டு xylem fibers. xylem fibers. இங்கு அதே வேர்ட் தான் வரும், xylem. பட் இங்க ஃபைபர்ஸ்க்கு பதிலாக parenchyma வந்துடும். ஸோ பாருங்க, இது வந்துட்டு இந்த xylem வந்து தேர் ஆர் 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அந்த 4 எலிமெண்ட்ஸ் ஒன்று tracheids, vessels, xylem fibers and xylem parenchyma. ஓகேவா? ஸோ xylem tracheids பார்க்கலாம். ஓகேவா? tracheids. ஸோ xylem tracheids இமேஜ் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன், அதுக்கப்புறமா இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்களா, அழகாக தெரியுதுங்க பாருங்கள். tracheids எப்படிங்க, இங்கே ஒரு டயக்ராம் இருக்குங்க பாருங்கள். இப்படி ஒரு டயக்ராம் இருக்கு. இது எல்லாமே தான் tracheids. ஓகேவா? இதுதான் xylem tracheids நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி இருக்கு, they are elongated tube. ஓகேவா? நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது எப்படி இருக்குங்க பாருங்க, இப்படி 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 இருக்கு இல்லையா? they are elongated tube tube like எப்படி dead. ஓகேவா? tube like dead cells with thick. ஓகேவா? thick and lignified walls. strong walls, thick and lignified walls. ஓகேவா? ஸோ இது xylem tracheids பற்றி உங்களுக்கு தெரியணும். வேற என்ன தெரியணும் tracheids அப்படின்னா, இங்கே வந்துட்டு protoplasm is absent. absent, protoplasm are absent. சரியா? ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளவரிங் பிளான்ஸ் இருக்கும் இல்லையா? ஃப்ளவரிங் பிளான்ஸில் வந்துட்டு tracheids வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுங்கள். tracheidsம் வெசல்ஸும் 2 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு வாட்டரு அப்புறம் அதர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ் வந்துட்டு மேலே பிளான்ட்ஸ்க்கு அமுச்சு விடுவாங்க. ஓகேவா? வாட்டர் அண்ட் அதர் டிரான்ஸ்போர்ட்டிங் எலிமெண்ட்ஸ். சரியா? கிளியர்? எஸ், இதை பாருங்க போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு ஐ வில் ஸ்டார்ட் வித் வெசல்ஸ். நோ ப்ராப்ளம். இங்க வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த பெர்மனன்ட்ல நான் வெசல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஏதாவது டவுட் இருக்கா? No. Yeah, that's it for today. Okay. Thank you.
பிலேட்டடாக தீபாவளி முடிய போகுது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹாப்பி தீபாவளி. ஐ திங்க் யூ கைஸ் என்ஜாய்ட் அ லாட் டுடே as well as இந்த ஹாலிடேஸ் பீரியடில். நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க படிக்க. நானும் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, குட் நைட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் முடிஞ்சக்கப்புறமா திரும்பி ரிப்ளை பண்ணுங்கள். I'll be answering in the next classes. ஓகேவா? நான் ஏன்னா இப்போ லைவில் பார்க்க முடியாது. லைவ் முடிஞ்சக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிங்கன்னா ஐ கெஸ் ஐ கேன் செக் இட் அவுட். ஓகே, தேங்க்யூ ஃபார் டுடே. வெரி குட் ஈவினிங்.